நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மித்ரன் சேனல். இன்னைக்கு நம்ம மித்ரன் சேனல்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சந்திர கிரகணத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த சந்திர கிரகணம்னா என்ன? சூரிய கிரகணம்னா என்ன? இத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சந்திர கிரகணம்னா சூரியன், பூமி, நிலவு இந்த 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டுல வர்றதுனால சந்திர கிரகணம் நிகழுது. இந்த சந்திர கிரகணம் எப்படி நிகழுதுன்னா, சூரியனோட ஒளி பூமி மேல படும்போது, பூமியோட நிழல் சந்திரன் மேல படுது. இத நம்ம சந்திர கிரகணம்னு சொல்றோம். சூரிய கிரகணம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். சூரியனோட ஒளி நிலவு மேல பட்டு, நிலவோட நிழல் நம்ம பூமி மேல விழத நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம். சந்திர கிரகணம் ஏற்படும்போது பூமியோட நிழல் நிலவு மேல விழும்போது, நிலவு ஒரு கருமையாக தானே இருக்கணும். ஏன் ரத்த சிவப்பு நிறமா இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? அந்த ரத்த சிவப்பு நிறமா நிலவு தெரியறதுக்கு காரணம், நம்ம பூமி மேல உள்ள வளிமண்டலம் தான். சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஊதா மற்றும் நீல நிறங்கள அந்த வளிமண்டலம் சிதறடிக்குது. சிதறடிச்சுட்டு சிகப்பு நிறத்தை மட்டும் நிலவுக்கு வளைச்சு அனுப்புது. இதனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படும் போது நிலவு கருமையா இல்லாம சிவப்பு நிறத்துல காட்சி அளிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் மாதிரி இல்ல. சந்திர கிரகணத்தை நீங்க வெறுங்கண்ணால பார்க்க முடியும். ஆனா சூரிய கிரகணத்தை நீங்க வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. நீங்க சூரிய கிரகணத்தை பார்க்கணும்னா சிறப்பு கண்ணாடியை பயன்படுத்தி தான் உங்களால பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணம் பெரும்பாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது. ஆனா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அதே போல கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமா எந்த ஒரு இதுவும் நிரூபிக்கப்படலை. கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணும்போது அவங்க கருவில் இருக்க குழந்தைக்கு கிரகண தழும்பு விழும்னு ஆன்மீக ரீதியில நம்பப்படுது. அதே மாதிரி கிரகண டயத்துல நீங்க எந்த ஒரு பொருளையும் சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உணவே அருந்தக்கூடாது. கிரகணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் கிரகணம் முடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு அடுத்தும் நீங்க எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? கிரகணம் நிகழும்போது கதிர்வீச்சுல ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படும். இதனால நீங்க சமைக்கக்கூடிய பொருட்கள் சீக்கிரமா கெட்டு போவதற்கு வாய்ப்பு உள்ளது. மாதம் தொடங்கக்கூடிய கிரகணமானது 3:30க்கு மேல தொடங்குது. 3:30க்கு மேல பகுதி நேர கிரகணம் தோன்றுது. அதாவது பூமியோட பாதி நிழல். தமிழ்நாட்டுல நம்ம யாரும் சந்திர கிரகணத்தை முழுமையா பார்க்க முடியாது. அது முடிய போற டைம். அதாவது 6:30க்கு மேலதான் நம்மளால சந்திர கிரகணத்தை நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்க பார்க்க முடியும். மார்ச் மாசம் நிலவுற சந்திர கிரகணத்தை நம்மளால 10ல இருந்து 15 நிமிஷம் தான் பார்க்க முடியும். அதுவும் பகுதி நேர சந்திர கிரகணம் தான். முழு நேர சந்திர கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியாது. அந்த டைம் நம்மளுக்கு பகலா இருக்கிறதுனால நம்மளால அந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்த சந்திர கிரகணத்தை ஆன்மீக ரீதியாக ஒரு சில பேர் சொல்றாங்க. அது எப்படின்னா, ராகு கேது பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுக்கும்போது அமுதம் அருந்திய ராகுவும் கேதுவும் சந்திரனையும் சூரியனையும் விழுங்குவதாக ஆன்மீக ரீதியாக சொல்றாங்க. சந்திர கிரகணம் ஏற்படுற டயத்துல ஏன் கோயில்ல நடைகள் சாத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நெகட்டிவ் எனர்ஜி, பேட் வைப்ரேஷன் இந்த மாதிரி காரணத்தினால தான் கோயில்ல நடைகள் சாத்தப்படுகிறது. சந்திர கிரகணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சந்திர கிரகணம் முடிந்த 1 மணி நேரம் கழித்தும் நடைகள் எப்போதும் பூட்டியே தான் இருக்கும். சந்திர கிரகணம் டயத்துல நம்மளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுமா. அதனால அந்த டயத்துல நீங்க தியானம் மற்றும் ஜெபம் பண்ணுவது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்குமா. கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் நடைபெற டயத்துல ஏன் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அறிவியல் காரணமும் ஒரு சிலது இருக்கு. அதுக்கு என்ன காரணம், அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல மின்சாரங்கிறதே கிடையாது. பூமியோட நிழல் பட்டு நிலவு இருளா இருக்கிறதுனால வெளிச்சம் எங்கேயும் இருக்காது. இந்த மாதிரி டயத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகும்போது காலடி விழுந்துடக்கூடாது என்பதற்காக வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நாளடைவுல கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி பெருசா வந்துருச்சு. அதே போல கிரகணம் முடிந்த 1 மணி நேரத்துக்கு கழிச்சு நீங்க குளிப்பது உங்களோட மின்காந்த ஆற்றலை சரி செய்ய உதவுது. சந்திர கிரகணம் எல்லா பௌர்ணமியும் நடக்கலாமே, ஏன் ஒரு குறிப்பிட்ட பௌர்ணமியில் மட்டும்தான் நடக்குது? அதுக்கு காரணம் பூமியில நிலவோட சுற்றுப்பாதை 5 டிகிரி சாய்ந்த கோணத்துல இருக்கிறதுனால சந்திர கிரகணம் வருஷத்துல 3 முறை மட்டும் நிலவுது. கிரகணத்தின் போது வளிமண்டலத்துல புற ஊதா கதிர்களோட மாறுபாட்டின் காரணமா உணவு சீக்கிரமா கெட்டு போகக்கூடும். இதனால கிரகணத்தின் டயத்துல நீங்க உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.